Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ரமலான் தக்வாவுக்கான ஒரு பயிற்சி களமாக அல்லாஹு தாலாவால் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்ற ஒரு சிறந்த அவகாசம். இந்த ரமலானுக்காக அல்லாஹு தாலா தனது புறத்திலிருந்து ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான். சுவனத் வாயில் திறக்கப்பட்டு, நரக வாயில் மூடப்பட்டு, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு என்று நிறைய ஏற்பாடுகளை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இவ்வளவு தூரம் ஒரு கரிசனையோடு எங்களுக்காக தந்திருக்கின்ற இந்த ரமலான் தக்குவா என்ற இலக்கை அடையப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் ரமலான் ஆரம்பத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் ரமலானை பற்றி திட்டமிடுவதும் தக்குவாவை எந்த விதத்தில் அதிகரிக்கலாம் என்று நாங்கள் சிந்திப்பதும் மிக முக்கியமான அம்சம். அந்த வகையில் இந்த தக்குவாவை மேம்படுத்துவதற்கான 3 துறைகளை மட்டும் இந்த இடத்தில் அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். ஒன்று, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு. இரண்டாவது, குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற உறவு. மூன்றாவது, அடுத்த மனிதர்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற உறவு. இந்த 3 துறைகளை நாங்கள் சிந்தித்து செயல்படுத்துவோம் என்றிருந்தால், 3 துறைகள் சார்ந்த அம்சங்களை இந்த ரமலான் காலத்தில் எங்களால் சீர்படுத்திக் கொள்ள முடியும் என்றிருந்தால் சிறப்பாக எங்களுடைய தக்குவாவை அடைய முடியுமாக இருக்கும். நேரடியான இபாதத்துகள் மூலமாக அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்புபடுகின்ற போது அது எங்களுடைய தக்குவாவை அதிகரிக்கின்றது. அதே போன்று அல் குர்ஆன் எங்களுடைய தக்குவாவுக்கான ஒரு சிறந்த ஔடதமாக இருக்கிறது. எனவே குர்ஆனோடு நாங்கள் எந்த அளவு நெருங்குகின்றோமோ, அதனை ஓதுவது, விளங்குவது, நடைமுறைப்படுத்துவது என்றெல்லாம் எந்த அளவு நெருங்குகின்றோமோ அந்த அளவு அது தக்குவாவை எங்களுக்கு அதிகரித்து தரும். இதை அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும். ஹுதல்லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது குர்ஆன். அதே போன்று எங்களது பண்பாடுகள் மூலமாக நாங்கள் அடுத்த மனிதர்களோடு பழகுகின்ற இடங்களிலெல்லாம் தக்குவா வெளிப்பட வேண்டும். அதுவும் எங்களுடைய அந்த தக்குவாவை இன்னும் அதிகரித்து பலப்படுத்தி மேம்படுத்துகின்றதாக இருக்கும். எனவே இந்த ரமலான் காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அவகாசத்தை சரியாக பயன்படுத்தி ஒழுங்காக இந்த 3 துறைகளையும் திட்டமிட்டு நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றிருந்தால் ரமலான் முடிகின்ற போது நாங்கள் எங்களுடைய ஈமானில் தக்குவாவில் ஒரு சிறந்த அதிகரிப்பை கண்டுகொள்ள முடியுமாக இருக்கும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.